ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? நம்ம திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் இருக்குது. அதில் 134வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். விசுவாசம் கொண்டோரே, எவர் இம்மையின் பலனை, அதாவது இந்த பிறவியின் பலனை மட்டும் அடைய விருப்பம் கொண்டவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியட்டும், அல்லாஹ் கிட்ட இந்த பிறவிக்கான பலனும் இருக்குது, மறுமைக்கான பலனும் இருக்குது. மேலும் அல்லாஹ் செவி ஏற்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லா மதமுமே பார்த்திங்கன்னா சொர்க்கத்திற்கு, அதாவது முஸ்லீம்கள் பாஷையில் சொல்லணும்னா மறுமைக்காகத்தான் அதற்கான வழி. ஆனால் டைரெக்டாக இருக்காது, டைரெக்டாக படித்தா புரியாது. ஸோ அதனால தான் மதத்தின் பேரால் அடிச்சிக்கிறாங்க. கேட்டால் கடவுளை அடிச்சிக்க சொன்னார்னு சொல்கிறாங்க. காரணம், அதுக்குள்ளே இருக்கிற பொருளை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லாருமே. அதனால தான் இதுக்கு பேர் கலியுகம். கலியுகம்னாலே முட்டாள்கள் நிரம்பிய உலகம், யுகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த நேரத்தில் தெளிவான உண்மையை கடவுள் தான் கொடுக்கணும் மனிதர்களுக்கு. ஆனால் அவரே கொடுத்தாலும் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கோடியில் சிலர் தான் ஏற்றுக்குவாங்க. அந்த கோடியில் சிலர் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்கள தவிர அத்தனை பேரும் நிராகரிப்பாளர்கள் தான். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மதத்தை சார்ந்தவர்களில் கோடியில் சில பேர் இறைவனை அடையாளம் கண்டுக்கிட்டு அவரின் வழிப்படி நடப்பாங்க. ஸோ அப்படி இறைவனுடைய வழிப்படி, இறைவன் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடத்தில் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி உலகம் அழிய போது, கவலைப்படாதீங்க, இதே பூமி சொர்க்கமாக போகுது, அங்கே போகிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன், கடைசியில் தான் சொல்கிறார். மதங்கள் எல்லாம் நரகத்தில் வருது. கடந்த 2500 வருடத்துக்குள்ளே தான் எல்லா மதங்களும் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே நரகத்தில் மனுஷன் அடிச்சிக்கிறதுக்கான விதை தான் போட்டிருக்கும். எல்லா மதத்திலும் கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் தூவப்பட்டிருக்கும். ஆனால் அது எடுத்தோடனே தெரியாது. ஆனால் கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. ஸோ அதை யார் ஏற்றுக்கிறாங்க? அவர்களை தவிர எல்லோரையும் நிராகரிப்பாளர்கள்னு, காஃபிர்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு படித்தால் மட்டுமே உங்களுக்கு குரான் புரியும். இல்லாட்டின்னா புரிஞ்சுக்கிட்டதாக நீங்கள் நினைப்பீங்க. சரி. ஸோ அப்போ சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது குரானில் இருக்குது. அப்போ கடவுள் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா, கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானம் கொடுக்கறதுனால, பிரம்மா மூலமாக கடவுளுக்கு குழந்தையானதுனால பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேரடி குழந்தைன்னு சொல்லலாம். மற்றவர்களாம் மாற்றாந்தை குழந்தைகள்னு சொல்லலாம். ஸோ அப்போ நேரடி குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா. கடவுள் படைக்கிற ஒரிஜினல் சொர்க்கம் கிடைக்குது. ஸோ அப்போ பிரம்மகுமாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சொர்க்கத்தை கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தைன்னுவாங்க. ஸோ அந்த தந்தையை யார் அடையாளம் கண்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. அந்த தந்தை மட்டுமே எனக்கு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன் குரானில் இருக்குது இல்லையா. ஸோ அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொர்க்கம். இல்லை எங்களுக்கு இயேசு வேணும், நபி வேணும், இவர் வேணும், அவர் வேணும் அப்படின்றவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை பிடிக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது தான். பட் இறைவனுடைய செய்தி இது தான். அனைத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும், அல்லாஹ் போதுமானவன் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சொர்க்கம் கிடைக்கும். இங்கே பிடிக்கிறதுனா ஓகேப்பா, முஸ்லீம்கள் சொல்லுவாங்களா, நாங்கள் இயேசுவை நபியாக ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கிட்டால் தான் முஸ்லீம். ஆனால் இயேசு சொல்கிற எதையுமே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ அவர் என்ன ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறு கணத்தை அடிக்க சொன்னால், ஒரு கணத்தில் அரைஞ்சால் திருப்பி அடிக்கல எங்கால் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ முரண்பாடு பாருங்க இல்லை. இயேசுவை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒவ்வொரு நபியும் ஒன்றுக்கு ஒன்று முட்டின்னு இருக்கும் வழி, எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால்
எல்லோருக்கும் சமமாக இருக்கணும்னு சொல்கிற அதே குரான்லே போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். குரான் வசத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சமமாக நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க எதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோம்? ஸோ இதுதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கடவுளை மட்டும் பிடிக்கிறவங்க மட்டும்தான் கடவுள் படைக்கிற சொர்க்கத்துக்கு வர முடியும். மனிதர்களை பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் யாரை பிடிக்கிறீங்களோ அவங்க கூட அதிகபட்சமாக அவங்க கூட வந்துடலாம். பெரும்பாலும் அதுவும் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்குமே நீங்கள் இறைவனை நினச்சா தான் வர முடியும். அப்போ இறைவனை நினைக்கணும்னா இறைவன் எப்படி இருப்பார்னு தெரியணும் இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா இந்துக்கள் வந்து பார்க்குறதெல்லாம் கடவுள்னு கும்பிட்டுட்ருக்குறாங்க. பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இல்லையா? ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து மதஸ்தாபகரை போய் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை விட பெரிய பைத்தியக்காரத்தனம். முஸ்லீம்கள் மதஸ்தாபகர் தான் கடவுளுடைய செய்தியை எடுத்துகிட்டு வந்த தூதர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ கடவுள் இறுதியில் வரார். ஸோ கடவுளை விட்டுறாங்க. ஏன் விட்டுறாங்கன்னா மற்றதை பிடிச்சிக்கிட்டாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தோன்னே அப்பா இயேசுவிலே நான் திருப்தி அடைந்து விட்டேன், நபி வந்தோடனே நபியிலே திருப்தி அடைந்து விட்டேன். ஆனால் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தாங்க பார்த்திங்களா, 2000 வருடம் இதே பூமி சொர்க்கமாக இருக்கும். அவர்களே அடுத்து நரகத்தில் சாத்தான் வந்து ஒவ்வொரு மதமாக உருவாக்குறான், அந்தந்த மதத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அதில் திருப்தி இருக்காது. இறைவன் வரும்போது டக்குன்னு ஓடியாந்துருவாங்க. ஸோ அப்படி வரவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றவர்கள் எங்கே இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் முன்னாடி வர்றாருன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுளை விட்டாங்கன்னா அதிகபட்சமாக இயேசு கூட பிறக்கலாம், அதாவது 2000 வருஷம் முன்னாடி. ஆனால் பெரும்பாலும் அப்படி பிறக்க முடியாது. அந்த கிறிஸ்தவ தர்மம் எங்கே இருக்குதோ அந்த 2000 வருடத்துக்குள்ளே எப்பயாவது பிறப்பாங்க, அவங்களுடைய சக்தியை பொறுத்து. உலகம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுடைய குணம் மாற்றிக்கவே இல்லைன்னா மோசமான இந்த நேரத்தில் மட்டும்தான் பிறப்பீங்க. அப்போ யார் வந்து கடவுளை நினைக்கிறாங்களோ, கடைசியில் எல்லா மதத்தினரும் இந்த ஞானத்தை எடுத்துடுவாங்க. ஞானத்தை எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இறைவனை நினைக்கிறது. ஏன்னா நினைத்தால்தான் உயிரே பிரியுன்ற நிலைமை வரும்போது இறைவனை நினச்சி தான் ஆகணும். ஸோ அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு டைம் இருக்குது இல்லை? உலகம் அது அழிகிற நேரத்தில் அழிஞ்சிடும். எனக்கு இப்போ தானே கிடச்சது, உலகம் அழியக்கூடாதுன்னா அப்படி இருக்காது, அது அழிஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே யார் வந்து இறைவனை அதிகமாக நினைக்கிறாங்களோ, மற்ற மதத்தினர் சொல்கிறோம், சொர்க்கத்தில் வர தேவதைகளை சொல்லலை, மற்ற மதத்தினர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ நினைத்து அவங்க தூய்மை ஆக்கிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 வருடத்துக்கு முன்பு இப்போ இருந்ததை விட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் குணம் நல்லாக்கிட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிறப்பீங்க. அதாவது இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கணும், 5000 வருடம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை தான் ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு பக்காவாகிறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பக்காவாவீங்க. ஆனால் இப்போ யார் அதையெல்லாம் விட்டுட்டு கடவுளை வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு தடவையும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. கடவுளை விட்டுட்டு மதத்தை பிடிக்கிறவங்க ஒவ்வொரு தடவையும் நரகத்தில் மட்டுமே இருப்பாங்க. அதனால தான் நிரந்தர நரகத்தில் அவங்க தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யாரையோ சொல்கிறாங்க அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் ராமாயணம் பார்க்கும்போது ஐயோ அழுதுட்டு இருப்பாங்க. டே அது உன் கதைடா, அது அவங்களுக்கு தெரியல. யாருடைய கதையோ அப்படி இருக்குது, ராமாயணம், குரானு, பைபிளு எல்லாம் உங்கள் கதை. அங்கே நடக்கலை. முகமது நபி வாழ்ந்த காலத்தெல்லாம் உலகம் மோசமாக இல்லை 100 வருடம் முன்னாடியே உலகம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அத்தனை வருடம் முன்னாடி மோசமாக இருக்குமா? இப்போ தான் உலகம் மோசமாகிட்டுருக்கு, இன்னும் மோசமாக ஆகும். சரி, ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கதையாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஒவ்வொரு மதத்தினரும் மற்ற மதத்து புஸ்தகத்தை படிக்காததுனால எனது பெருசுன்னு அவங்களே திருப்திப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இம்மையின் பலன் மறுமையின் பலன் ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதை முஸ்லீம்கள் படித்தா என்ன புரிஞ்சுக்குவாங்க? இம்மைனா இப்போ இருக்கிற ஜென்மம். ஸோ இப்போ இருக்கிறது பணம், புகழ், எல்லாமே காமம், கரிமீன், இதெல்லாமே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இது அதை குறிக்கிறது கிடையாது. இம்மைன்றது இந்த பிறவி அப்படிங்கிறது பிரம்மாகுமாரிகள் கிட்ட இறைவன் கொடுக்குற ஞானத்தில் வர்ற இந்த பிறவி, இந்த உடலின் பிறவி கிடையாது. இந்த ஞானத்தை எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நேரடியாக கடவுளுக்கு குழந்தையாக பிறக்கிறீங்க. அந்த பிறவி பிராமண பிறவி.
பிரம்மாவுடைய குழந்தை தான் பிராமணர்கள். பிராமணர்கள் ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து வர்ணம். சரி, வர்ணம்னா கலர். கடவுளுடைய கலருக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் பிராமணர்கள். ஏன்னா அவர்கிட்ட நேரடி ஞானம் எடுக்கும்போது அந்த கலர் வருது. கலர்னால் இந்த கலர் இல்லை, குணத்தை கலரோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. உண்மையில் அதோடைய நினைவாக தான் இப்போ போன அந்த ஹோலியிலும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் கலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள் இந்துக்கள் இன்றைக்கி தெய்வன் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் அவர்களே தான் மர்ஜன்மம் எடுத்து இப்போ இந்துக்களாக மாறிட்டாங்க. எல்லா மதத்துலையுமே போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஞானத்தை கேட்கும்போது ஞானத்தை எடுத்து வருவாங்க. இப்போ இந்த பிறவி, இந்த கடைசின்னு ஒரு வருடத்தில் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இதை வந்து சங்கம யுகம்னு சொல்லுவோம். எந்த மதத்துலேயும் இது இருக்காது. இந்து மதத்தில் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இருந்தாலும் சங்கம யுகம்னு ஒன்று இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் இது கலியுகம் தான். இறைவனுடைய ஞானத்தை கேட்டவர்களுக்கு மட்டும் சங்கம யுகம். ஏன்? இங்கே காமம் கூடாது, கரிமீன் கிடையாது, பற்று இருக்கக்கூடாது, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது. உடம்புன்ற உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. ஸோ அவரை எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவிற்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். விலகுனா என்ன ஆகும் தெரியுமா? ஆத்மாவில் உங்களுடைய கவனம் இயல்பாகவே இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலே ஆனந்தம் நிரந்தரமாக அனுபவம் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். வெளி உலகை மயக்கத்தில் மயங்கினதுனால உள்ளிருந்து வந்த ஆனந்தத்தை நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த ஆனந்தத்தை நீங்கள் அடையணுன்னா வெளியில் இருக்கிற எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு கடவுள் சொல்கிறேன். இவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதா, அதாவது அப்பா, சிவனா அப்பான்றாங்க. முஸ்லீம்கள் சிவனை எஜமானன்னு சொல்கிறாங்க. எஜமானன்றது பேர் கிடையாது, அப்பான்றது பேர் கிடையாது. சிவன் தான் அவருடைய பேர். எப்படி தெரியும்? அவரே சொல்கிறதுனால தெரியும். ஸோ அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அவரை நினைக்கிறோம். அவர் நினைக்கிறது எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருந்தாலும் எப்படி நினைக்கிறது, அவர் எப்படி இருப்பார்னே தெரியாமல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒப்பிச்சிட்டு இருந்தால் அது நினைக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகுமா? குப்புசாமி ரொம்ப நல்லவர், குப்புசாமி ரொம்ப நல்லவர், குப்புசாமிக்கு மகிமை உண்டாவதாக, குப்புசாமி மிகைத்தவன், குப்புசாமியை போல் உயர்ந்தவன் யாரும் இல்லை. யாரா குப்புசாமி? அது மட்டும் எங்களுக்கு தெரியாதுங்க. இதுதான் எல்லா மதத்துடைய நிலைமையும். ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், நான் இப்படி இருக்கிறேன். இவ்வளோ நேரம் புகழ்ந்த, எதுக்கு புகழ்ந்த? நான் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? முஸ்லீம்கள் போட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சொல்லி நமக்கே போர் அடிச்சிச்சு. இதை பார், அதை பார், இதெல்லாம் பார்த்தா உனக்கு கடவுள் இருக்கிறது தெரியல. என்ன பார்த்தா கடவுள் இருக்கிறது தெரியணும்? இங்கே வெட்டுறான், அங்கே கற்பழிக்கிறான், இதை பார்த்தா தான் கடவுள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா? நடக்கிறதெல்லாம் கடவுளே பண்ணுறாருன்னா அப்போ நடக்கிறதெல்லாம் மோசமாக தானே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற விஷயம் இல்லை. அவர் கொடுத்த சொர்க்கம் இன்றைக்கி நரகம் ஆக்கிட்டீங்க. இப்போ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வரார். அதுதான் கடவுளுடைய மகிமை. 5000 வருடத்துக்கு ஒரு முறை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிற நம்மளை அதிலிருந்து எடுத்து குளிப்பாட்டுறார். ஞானத்தில், தண்ணியில் கிடையாது. ஆனால் அது மதங்களில் பார்த்திங்கன்னா கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நதி இருக்கும், அங்கே குளிச்சுட்டு போவாங்க அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஸோ தண்ணியின் விஷயம் கிடையாது. அதான் சொல்கிறேன், மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரி, இப்போ என்ன பலன்? இங்கே காமத்தை விட சொல்கிறார், கரிமீனை விட சொல்கிறாரு, பற்றை விட சொல்கிறாரு, பேராசை அகங்காரத்தை விட சொல்கிறாரு. ஐயோ, அப்போ இதன் மூலமாக தானே நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன இம்மை இது கொடுப்பார்? ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். பிராமண வாழ்க்கை, இறைவனுடைய குழந்தையான வாழ்க்கையில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்பொழுது வர ஆனந்தம், இறைவனை நினைக்கும் பொழுது வர ஆனந்தம், அந்த சொர்க்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். சொர்க்கத்தில், அதாவது இன்னைய வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை வேணும், அல்லது கணவன் வேணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவர் மகாலட்சுமி ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு. ஏன்னா கிருஷ்ணர் கருப்பாக எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க, வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க. மற்றபடி மகாபாரதத்தில் உள்ள கதையெல்லாம் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. எந்த மதத்தில் போட்டதும் நிஜ கதை கிடையாது. கொஞ்சம் யோசித்தாலே அது தெரியும். அதை யோசிக்காமல் உட்காந்துட்டு வானத்தை பாரு, பூமியை பாரு, கொஞ்சம் யோசிக்க மாட்டியான்றாங்க. ஸோ நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியல அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் அது கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும், தெரிஞ்சு தான் நம்மளுமே சொல்கிறோம். அதனால் அது அவங்க தப்பும் கிடையாது. சரி, அப்போ இமையின் பலன் என்னென்னா, சொர்க்கத்துக்கு போன பிறகு
ஆனந்தமாக இருக்கும், பயங்கர ஆனந்தமாக இருக்கும், எல்லாரும் ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் அதை விட பெரிய ஆனந்தம் எது தெரியுமா? இந்த பிறவி தான். ஏன்னா சுற்றி துக்கம், பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், மனிதர்களுடைய வார்த்தை ஒன்று ஈட்டி மாதிரி இருக்கிறது. இவ்வளோ துக்கத்திலும் அந்த துக்கத்துடைய பேரடையாளம் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பதினால் சொர்க்கத்தின் சுகத்தை விட இதுதான் மிகப்பெரிய சுகம். ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியாக இப்போ தான் படிக்கிறோம். ஸோ எந்த நேரமும் கடவுளையே வணங்கிட்டு இருப்பாங்க சொர்க்கத்தில் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா அது சங்கம யுகம், பிரம்மகுமாரிகள் இருக்கிற சங்கம யுகம் தான். ஏன்னா இப்போ தான் வணங்குற விஷயம் கிடையாது, நினைக்கிற விஷயம். 24 மணி நேரம் இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறது. அங்கே கடவுளை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இங்கே தான் பார்க்க முடியாதவர். எனக்கு கணக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறேன். இருந்தாலும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள். அந்த பாக்கியமும் இப்போ தான் கிடைக்குது. இவங்க என்ன நினச்சிக்கலாம், சொர்க்கத்தில் போனால் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தை விட உயர்ந்த இடம் இது தான். ஏன்னா இங்கே பண்ணுற முயற்சியின்படி தான் நம்ம சொர்க்கத்துக்கே போகிறோம். இங்கே பண்ணுற உழைப்பின் பலன்தான் அது. ஸோ அப்போ இங்கே வந்து அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் இம்மையின் பலன் அப்படின்றது. ஸோ அது ஆக்சுவலாக வந்த உடனே அவர் கொடுத்துட்டார், நீங்கள் வேண்டான்னு திருப்பி நிராகரிச்சிடுறீங்க. நிராகரிக்கிறதுனா என்னென்னா, நாஸ்திகர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆஸ்திகர்னுவாங்களே, எல்லாமே ஹிந்தி தான், உலகத்துக்கே தாய்மொழி ஹிந்தி தான். ஏன்னா சொர்க்கமாக டெல்லி தான் இருக்கும். டெல்லியில் இருந்து தான் அப்போ டெல்லி மட்டும்தான் கடல் மட்டத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ இப்போ உலகம் அழியிறது, அண்டார்டிகாலாம் அதிவேகத்தில் உருகிறது எல்லாமே பார்க்குறோம்ல. ஸோ கடவுள் வந்தது 1936. சராசரியாக 100 வருடம் தான், அடுத்தது சொர்க்கம் வந்துடும். ஸோ இப்போ நடக்குதில்ல உலக அழிவு அதிவேகத்தில். சரி, அடுத்தது மறுமையின் பலன், அதையும் கொடுக்க வரார். அதான் சொர்க்கம் மெயினாக அதுக்காக தான் வராரு. பட் ஆனால் அதை அடையும் பொழுதே நமக்கு அவ்வளோ ஆனந்தம். இங்கே அல்லாஹ் செவி ஏற்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஜடப்பொருள் கிடையாது கடவுள்ன்றது. இந்து மதத்தில் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க, சிவன் வேறு சிவம் வேறு, எதுவுமே தெரியாது. அதனால் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, ஏய் நீ தான் முட்டாள்தனமாக பேசுவேன், நான் உன்னோட முட்டாள்தனமாக பேசுவேன், இதுதான் எல்லா மதத்தினரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது இறைவனுடைய ஞானத்தை எடுக்கும்போது நமக்கு புரியும். நமக்கு கிறிஸ்தவர்கள் பேசுகிறது புரியும், முஸ்லீம்கள் பேசுகிறது புரியும். ஆனால் முஸ்லீம்கள் யாருக்குமே கிறிஸ்தவர்கள் பேசுகிறது புரியாது, கிறிஸ்தவர்கள் யாருக்குமே முஸ்லீம்கள் பேசுகிறது புரியாது. இந்துக்களுக்கு அப்படி தான். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுப்பவர்களுக்கு மட்டும் ஏன் புரியுது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் மூலமாக தான் மற்ற மதங்களே வருது, அவங்களுக்கு ஜென்மங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொன்று இறைவன் கொடுக்குற ஞானத்தின் ஒரு துளி தான் ஒவ்வொரு மதத்துலையும் இருக்குது. அதனால தான் அதுக்கு வந்து நம்மளால் விளக்கம் கொடுக்கவும் முடியுது, சரியான விளக்கத்தை. ஆனால் அந்தந்த மதத்தின் தலைவர்கள் சத்தியமாக சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் வேணால் இந்த ஒரே வசனத்தை எடுத்துகிட்டு அவங்க பேசுகிறதும் நம்ம பேசுகிறதும் கேட்டு பாருங்கள். புரிவதற்கு அதாவது காமம் கரிமீன் இது இல்லாமல் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம பேசுகிறது புரியும், இல்லாட்டினா புரியாது. ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு சக்தி, காமத்துக்கும் கரிமீனுக்கும் புத்தியை மழுங்கடிக்கிற சக்தி, அதிலும் குறிப்பாக காமத்துக்கு. ஸோ அதனால தான் அன்பா அப்பா அம்மாவை வளர்க்குற குழந்தை திருமணமானவொடனே அப்பா அம்மாவை போட்டு உதைக்குது. அப்புறம் கள்ளத்தொடர்பு வந்தோடனே கணவனுக்கே விஷம் வச்சு கொள்ளுது அல்லது மனைவியை கொள்ளுது, எல்லாமே அந்த காமத்தின் போதை. ஸோ அந்த காமம் தப்பு அப்படிங்கிறத கடவுள் தான் சொல்கிறார். மற்ற மதங்களில் விபச்சாரம் பண்ணுறது தான் தப்புன்றான், ஆனால் காமமே விபச்சாரம் தான். அது கணவனோட செஞ்சாலும் சரி, மனைவியோட செஞ்சுருந்தாலும் சரி. கொலை பண்ணுறது யாரை பண்ணாலும் கொலை தானே, எதை பண்ணாலும் கொலை தானே. அதே மாதிரி தான் காமமும். அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் தான் சொல்கிறார். யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா எல்லாம் காமத்துலேயும் கரிமீன்லையும் மூழ்கி இருக்கிறாங்க. நீ எந்த குப்பையில் மூழ்கி இருக்கிறியோ அதை விட சொல்கிறது தானே கடவுள். ஆனால் எந்த மதம் எதை விட சொல்லியிருக்குது யோசிச்சு பாருங்கள். இல்லை அடுத்தடுத்து வர மதங்கள் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கீழான நிலையை, இன்னும் ஒரு தவறான குணத்தை, இதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம், இதை தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு மதத்தையும் பாருங்களா, ஆரம்பத்தில் வந்த இந்துலேருந்து கடைசியாக வந்த மதத்தை வரையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரும். அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். அதை விட்டுட்டு நீங்கள் இறைவனை பிடிக்கணும், எனக்கு எதுவுமே தேவையில்லடா, அல்லாஹ் போதுமானவன்.
அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே, கணவன், மனைவி, குழந்தை சகலமும் அவரே அப்படின்னு இருக்கிறது தான் அல்லாஹ் போதுமானவன்றதுடைய உண்மையான அர்த்தம். அப்போ செவியேற்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரோட்டமாக இருக்கிறார். அவருக்கு உடம்பு கிடையாது, அதனால் பார்க்க முடியறது கிடையாது. தெளிவாக தெரியுது இல்லையா? அவரை பார்க்க முடியல, அதை சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அவரால் பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்போ உயிரோட்டமாக இருக்கிறார். ஜடப்பொருள் கிடையாது, பஞ்ச தத்துவம் கிடையாது கடவுள். நம்மள மாதிரியே உயிர் அவர். அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அதனால தான் பரமாத்மான்னு இந்து மதத்தில் கரெக்டாக பேர் வச்சுருக்குறாங்க. ஆனால் அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு. சரி, ஆனால் அவரை ஏன் நம்மளால் பார்க்க முடியலன்னா, உடல் எடுத்து அதை நம்ம ஆக்சுவலாக நம்மளையே பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா தான் நம்ம உடம்பு கிடையாது. பல உடம்பு நம்ம எடுத்துருக்குறோம். தாயின் கர்ப்பத்திலேருந்து உடல் எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த உடம்பு நாமன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி தாயின் கர்ப்பத்தில் உடல் எடுக்கலை. டைரெக்டாக ஒருத்தர் உடலில் பிரவேசமாகிறார், அது ஏற்கனவே வேறு ஒருத்தருக்கு சொந்தமான உடல். ஸோ அதனால் அந்த வயோதிகர் உடலில் கடவுள் வரார் இல்லையா, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் அவரை பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரம்மாவுடைய உடலை தான். அதனால தான் கடவுள் சொல்லார், நீ பிரம்மாவை பார்க்கக்கூடாது, என்னை நினைவு செய், நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல நினைவு செய். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அதுதான் அவருடைய நிரந்தர இருப்பிடம். மற்றபடி இங்கே வர்றது ஞானத்தை கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டு போயிடுவார். சரி, 135 விஸ்வாசம் கொண்டவரே, நீங்கள் சாட்சி கூறினால் அது சரி, இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.